பெற்ற வேறே பெரிய நம்மள என்ன ஜாதி? நம்ம பல மக்கள் இருக்கிறோம், பல விதமான உலக சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறோம். அதெல்லாம் அழிச்சிருங்க. நம்ம ஒரே ஒரு கூட்டம் தான், நாம் பரிசுத்த ஜாதி, கர்த்தரை ஆராதிக்கிற பெரிய ஜாதி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் படைத்த, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் செலுத்துகிற, வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாது மகா பெரிய தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற பெரிய ஜாதி நாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் அப்படிதான் தப்பு செய்யற மக்களோடு கூட கிறிஸ்துவ தப்பு செய்யறான். கேட்டாக்கா அவரு எங்க அப்பா சர்ச்சுக்கு போற, நான் எதுக்கு போகணும்? எங்க தாத்தா போனார். ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? உன்னுடைய தேவன், உன் தகப்பனுடைய தேவன். அல்லேலூயா. எங்க அப்பா ஏசப்பா, என் பரலோக பிதா. எங்க அப்பாவுக்கும் அவர்தான் பிதா, எனக்கும் அவர்தான் பிதா. நம்ம ஆண்டவருடைய சந்ததி. சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னை குறித்து சொல்லுவார் என்று நான் நம்புகிறேன், என்னை குறித்து சொல்லி வளர்ப்பார் என்று நான் நம்புகிறேன் என்று கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்து இருக்கிறார். நீங்க எத்தனை பேரு கர்த்தரை குறித்து, பிதாவை குறித்து, ஆண்டவரை குறித்து, இயேசுவானவரை குறித்து தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறோம்? இன்னைக்கு சினிமா நடிகர் மாதிரி பாடுறதுக்கு தங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். சினிமா நடிகர்களை போல நடிப்பதற்கு தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சினிமாக்காரர்களை போல வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சினிமா உலகத்துக்கு போயிட்டு அவங்க மத்தியிலே பிரசங்கம் பண்ணிட்டு இங்கேயே இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, அது அசுத்தம். பரிசுத்தம் உள்ள அழைப்புக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு ஒரு டைரக்டர் எனக்கும் போன் பண்றார். நேத்து கூட போன் பண்ணினார். பாரதி கண்ணா, சினிமா பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாரதி கண்ணான்னு ஒரு டைரக்டர், நான் பார்த்ததில்ல. என்னமோ கேட்டா இன்னமும் ஒரு படம் எடுத்தார், திருநெல்வேலின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாராம். இப்படி நிறைய படம் எடுத்திருக்கிறாராம் பாரதி கண்ணான்னு ஒரு டைரக்டர். நான் கண்டிப்பா இந்த மாசம் 14, 15, 16 திருநெல்வேலியில மீட்டிங் இருக்கு. முடிஞ்சா அவரை பார்ப்பேன். பார்த்தா நான் முதல்ல சொல்லுவேன், ஐயா முதல்ல அதை விட்டு வெளியில வாங்கன்னு தான் சொல்ல போகிறேன். அல்லேலூயா. அதுதான் சத்தியம், அதுதான் கிறிஸ்தவம். இங்கேயே இருங்க, இதுவும் ஒரு தொழில் தான். இதுல இருந்துட்டு இந்த தசமபாகத்தை எனக்கு கொடுங்கள், அப்படி அல்ல. என் கர்த்தர் பரிசுத்தம் உள்ள தேவனாகிய கர்த்தர். நல்ல கை தட்டுங்க, நல்ல தட்டுங்க. அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் அல்ல. சினிமாக்காரர்கள் இடத்துல போய் சினிமா பார்ப்பது நல்லது என்று சொல்லிவிட்டு பார்க்காத இடத்துல இருந்து சினிமா பார்த்தா நரகத்துக்கு போகும் என்று சொல்லும்படியான ஆவியானவர் அல்ல. எங்க இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தை குறித்து மாத்திரமே பேசக்கூடியவராக இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே யாக்கோபே, நான் உன் தேவன், உன் தகப்பனுடைய தேவனாக இருக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்படி உன் தகப்பனுக்கு இருந்தேனோ அதே விதமாகத்தான் உனக்கும் பரிசுத்தம் உள்ள தேவனாக இருக்கிறேன். உன் தகப்பனுக்கு நான் வாக்கு கொடுத்து இருக்கிறேன், இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளாக உன்னை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறேன். இப்பொழுது உன் குமாரனாகிய யோசேப்பு உன்னை எகிப்துக்கு அழைக்கிறார். எப்படி போவது? இது இருளாக இருக்குமே, இதுல தீமை இருக்குமே, இங்கு பார்வோன்கள் இருக்கிறார்களே, இங்கு எகிப்தில் இருக்கிறார்களே, எப்படி போவது என்று கலங்க வேண்டாம். நீ போ, உன்னோடு கூட நானும் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை 2013 வந்துட்டு 2014 எப்படி போறது? ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் தீர்க்க தரிசனங்கள் வரும். நான் கூட சில காரியங்களை சொல்லுவேன். என்னை விட நிறைய சொல்ற நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அழி வரும், சாபம் வரும், வெள்ளம் வரும், அது வரும், பள்ளம் வரும், குள்ளம் வரும், எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. என்ன வந்தா என்ன, எந்த நிலைமையிலும் நடத்துவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஜோசியக்காரர் சொல்லுவாங்க 2011 2012 டிசம்பரோடு முடிஞ்சு போச்சுன்னாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 2012 என்ன தேதி? 12 என்னமோ ஒரு தேதியோடு கூட உலகம் முடிஞ்சது, அழிய போகுன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு நான் தென்காசிக்கு பக்கத்துல பாவூர் சத்திரம் அப்படின்ற ஊர்ல மீட்டிங் முடிச்சிட்டு திருநெல்வேலிக்கு வரேன். எப்பவுமே அந்த நைட்டு முடிச்சிட்டு திருநெல்வேலி அந்த பஸ்ல ஏறவே முடியாது, அவ்வளவு கூட்டம் இருக்கும். அன்னைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா பஸ்ஸே காணும், பஸ்ஸுகளே காணும்.
அப்புறம் என்ன பண்றது சொல்லி வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பஸ் வந்தது. டிரைவர் கண்டக்டரும் நம்மள மாதிரி ஒரு 2 பேர் இருக்கிறான். என்ன அதிசயமா இருக்கிறது, இவ்வளவு காலியா வருது பஸ் அப்படின்னு பார்த்தா எதிர்த்த வர பஸ்ல டிரைவர் கண்டக்டர் மட்டும்தான் இருக்கிறான். என்னன்னு கேட்டா, உலகம் என்ன பண்ண போகிறது? உலகம் அழிய போகுது, கொஞ்ச நேரத்துல சாக போற. அல்லேலூயா. சொத்து எழுதி கொடுத்துருங்க, பேங்க்ல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க. அதை மட்டும் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. ஃப்ரீயா வந்த உலகம் அழிஞ்சா என்ன, அழியா விட்டா என்ன, என் வேலை ஊழியம் செய்யறது. நான் ஊழியம் செஞ்சுட்டு ஜாலியா, அப்பா இந்த மாதிரி வருஷத்துக்கு 4 முறை உலகம் அழியுதுன்னு சொன்னா எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு பிரயாணம் பண்றதுக்கு வசதியா இருக்கும். நிறைய நேரத்தில் டிக்கெட் கிடைக்க மாட்டிருக்கு, வெயிட்டிங் லிஸ்ட போட்டுடுறாங்க, டிக்கெட் கிடைக்க மாட்டிருக்கு, மீட்டிங் போக முடிய மாட்டிருக்கு. ஆமென். அந்த நேரத்திலாம் யாராவது ஒருத்தர் எழும்பி இதோ உலகம் அழிய போகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா எல்லா டிக்கெட்டும் கேன்சல் ஆயிடும், நம்ம ஜாலியா படுத்துட்டு போகலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே எகிப்துக்கு போக பயப்படாதே, உன் கூட நான் எகிப்துக்கு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் கூட வரப்போகிறேன். 2014 எப்படி இருக்குமோ, 2014 கடன் எப்படி வருமோ, இப்பவோ கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, வட்டி கொடுக்க முடியல, அது பண்ண முடியல. 2014 2013 தான் கல்யாணம் பண்ண முடியல, 2014 கல்யாணம் ஆகுமா? 2013 தான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன், 2014 பாஸ் பண்ணுவேனா? 2011 வீடு கட்டலாம் மொட்டை மொட்டையா நிக்குது வீடு, 2014 நடக்குமா? இது எப்படி இருக்கும்? இந்த மோசமான வருஷம், இது அந்த வருஷம், இது நஷ்ட வருஷம். இங்க வெள்ளம் வரும், சக்கரை வரும், கோதுமை வரும், என்ன வேணாலும் வரட்டும், என் கூட ஏசப்பா வரப்போகிறார். யாக்கோப்புக்கு கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, எகிப்துக்கு போக பயப்படாதே, உன் கூடவே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் யாக்கோப்புக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மலை மேல ஒரு ஹில்ஸ் ஏரியால பஸ் வேகமா போகுதான், டிரைவர் பயங்கர ஸ்பீடா ஓட்டுறாராம். எல்லாரும் ஐயோ ஐயோன்னு பயந்து அப்படியே இப்படி வளையுதான், அப்படி வருதான், இந்த சைட்ல பார்த்தா பெரிய பள்ளம், இந்த சைட்ல பார்த்தா பெரிய பள்ளம், எல்லாரும் சீட்டு அப்படியே புடிச்சிட்டு பயங்கரம் பயந்து இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, இந்த ஆள் இங்க போய் தள்ளதான் போறான்னு நினைச்சா ஒரு குட்டி பொண்ணு அந்த பஸ்ஸுக்குள்ள ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வருதான். ஒருத்தர் கேட்டார், ஏமா நாங்கெல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கோம், இந்த ஆள் எங்கேயாவது எங்களை கொல்ல போறானோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், உனக்கு பயமாவே இல்லையா? இல்லையே அப்படின்னுச்சா. ஏன் அப்படின்னு கேட்டா, ஓட்டுறது எங்க அப்பா. டிரைவர் யாரு? எங்க அப்பா என்னை பத்திரமாய் கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட சேர்ப்பா. அல்லேலூயா. ஓட்டுவது என் தகப்பனாக இருக்கிற காரணத்தினால் நீ பயப்படலாம். என் தகப்பனார் உனக்காக அல்ல, எனக்காக பத்திரமாய் ஓட்டுவதற்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2014 ஆண்டு எப்படி இருக்குமோ கலங்கவே வேண்டாம். 2013 இருந்து 2014 கரம் பிடித்து காலை பிடிச்சு கொண்டு போய் நிறுத்துவதற்கு நான் ஆராதிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் என் கூடவே வரக்கூடியவராக இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்த வரைக்கும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த பரலோக தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கும் பொழுது கலங்கலாமா? பேசணும் சத்தமா. வாலிப பிள்ளைங்க டீச்சருங்க பாடம் நடக்கும்போது குசு குசுன்னு பேசணும் இல்லையா? இங்கெல்லாம் நல்ல சத்தமா பேசணும். பாடம் நடக்கும் போதுல சொல்லும் பொழுது ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படலாமா? கலங்கலாமா? துக்கப்படலாமா? நம்ம கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தனானா, இப்படி ஆடிட்டு தந்தானா தந்தன தனானா, ஓ தந்தானா தந்தன தனானா, தந்தானா தந்தன தனானா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, யாக்கோப்பே
பயப்படாம போப்பா. ஆண்டவரே அது எகிப்து, பயப்படாத. அது இருள், பயப்படாத. ஆண்டவரே 2014 மோசமா இருக்குமோ, பயப்படாத. பிரச்சனை வருமோ, பயப்படாத. உன் கூட நான் இருக்கிறேன், உன் கூடவே நான் வருகிறேன். நான் நடக்கும் பொழுது என் கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் கூடவே வரப்போ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை சுமந்து வந்ததை கண்டீர்களே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்ததை போல, வருவதை போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று மோசே சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தகப்பன் எப்படி பிள்ளையை சுமக்கிறாரோ, எப்படி தன் பிள்ளையை சுமந்து கொண்டு நடக்கிறாரோ, அவ்விதமாக கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். 2013 வருவோம் யாராவது நினைச்சிருப்போமா? இந்த டிசம்பர் மாதத்துல கால் வைப்போம் என்று யாராவது நினைத்திருந்தோமா? அல்லேலூயா. இதையும்